ஆனா இவ்ளோ ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த ஒயிட்டுக்கு எப்படிதான் திரும்ப திரும்ப கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கும் தெரியல. ஆஃபர் திரும்ப திரும்ப போட்டாலுமே இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் தெரிஞ்சிருது. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த வீக்ல மட்டும் இது 4-5வது தடவை இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் மறுபடியும் எடுத்திருக்கோம். அது போக மறுபடியும் ஆர்டர் கொடுத்திருக்கோம். அவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்துட்டு தீர்ந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே ஒயிட்ல பியூரான லெனின் ஒயிட் ஷர்ட்ஸ் வந்துட்டு பாத்துட்டு இருக்கீங்க. ஆடினாலே அடிப்பொலியான ஆஃபர் ஆகுது. நம்மளோட காட்டன் இந்தியால ஒயிட்டுக்கு செம சூப்பரான ஆஃபர். சோ இப்போ 3 ஒயிட் ஷர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 2100 ரூபாய் மட்டும் தான் வருது. சோ ஸ்டிச்சிங் வந்துட்டு நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒயிட் ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலே முதல்ல வர வேண்டிய இடம் நம்மளோட காட்டன் இந்தியா மட்டும்தான். சோ இப்ப வெளியூர்கள்ல இருந்துட்டு நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆன்லைன்லயே மெஷர்மெண்ட் கொடுத்தா போதும். ஃபேப்ரிக் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் வேணா ஒயிட் வாங்கிக்கோங்க, கலர் வேணா கலர் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்லயே வந்துட்டு ஜூட்ல கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒயிட்ல பிரிண்டட், பிளைன், செக்குடுன்னு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்திருக்கு. சோ அது போக கலர் ஷர்ட்ஸ் வேணும் அப்படின்னா கலர் ஷர்ட்ஸ்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபேப்ரிக்ஸ் வந்து இப்ப புதுசா கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஃபுல்லுமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டாக்ஸ் இருக்கு. மறக்காம காட்டன் இந்தியா வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்மளோட டெய்லர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேருமே வந்துட்டு 24/7 உங்களுக்காக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸ்டிச்சிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க 5000 ஷர்ட் இல்ல 10,000 ஷர்ட் எடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் ஃப்ரீ தான். ஃபேப்ரிக் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். நம்மளோட காட்டன் இந்தியா வந்து நம்ம கோயம்புத்தூர் RS புரம்ல லொகேட் ஆயிருக்கு. மிஸ் பண்ணிடாம டைரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வர முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆன்லைன் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.